Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லஞ்ச் கோம்போ தான். ரசமும் நல்லா கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ரசம் வந்து இஞ்சி ரசம் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு இதுதான் இந்த ரசம். நம்ம என்ன தான் உடம்பு சரியில்லாமல் டைமில் இருந்தால் கூட டாக்டருங்களே சாப்பிட சொல்லுவாங்க, ரசம் சோறு சாப்பிடுங்க சொல்லிட்டு. அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஒரு ஃபுட் ஐட்டம் இது. அதுவும் இந்த இஞ்சி ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் சாப்பிடவே வேணாம் சொல்லிட்டு. லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் இந்த இஞ்சி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வந்து பசியை தூண்டும். இது ஒரு தடவை நீங்கள் இந்த இஞ்சி ரசத்தை ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட மாட்டீங்க, சூப் மாதிரி அப்படியே குடிப்பீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி ரசம். இந்த ரசம் கூட சாப்பிடக்கூடிய செம கோம்போனா அது உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். நம்ம என்னதான் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாலும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. இந்த சேனலில் கிறிஸ்பியாக எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரசம் வித் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ரசம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ரசத்துக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த இஞ்சி தான். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணிலாம் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மிளகு எக்ஸ்ட்ராவே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தாளிக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச புளியை நான் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தக்காளியை இந்த புளி தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த புளி தண்ணியிலேயே நல்லா இந்த தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு. நான் ரசம் வைக்கும்போது எப்போயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அந்த கல் உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஈஸியாக ரசத்தை தாளித்து எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நான் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. அது நல்லா வெடித்த உடனே ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2ஆக நான் உடச்சி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் போட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த இஞ்சி, மிளகு, சீரகம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ரொம்ப நேரம் வதக்கிட்டா கசந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து உடனே சேர்த்துருங்க. இந்த புளி தண்ணியை எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதி வர டைமில் ஆஃப் பண்ணிடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும்னா, உங்களுக்கு மேலே இந்த மாதிரி நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகும். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற மாதிரி வரும். அந்த டைமில் உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. நல்லா இருக்காது ரசம். எனக்கு பாருங்கள் இந்த நுரை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு லைட்டாக கொதிக்கிற மாதிரி வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இஞ்சி ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு மந்தமாக இருக்கும், பசியே இல்லாத மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி இஞ்சி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து சீக்கிரமாகவே பசியை உங்களுக்கு தூண்டும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் இதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அதோட ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த இஞ்சி ரசம் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும்.
இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நாம கிறிஸ்பியா உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்க இந்த ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு இல்ல. நீங்க எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு இந்த மாரி தண்ணியில போட்டு வச்சுக்கிங்க. இப்ப நம்ம ஒரு பேன்ல இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். இது நல்லா வெடிச்சு வந்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு இதுக்கு சால்ட்டும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பேன், இது வந்து இரும்பு பேன் தான். இந்த இரும்பு பேனை வந்து நான் வீட்டில் சீசனிங் பண்ணி நான் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இரும்பு பேனில் வந்து நம்ம சமைக்கிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சீசனிங் பண்ணுறது எப்படி சொல்லி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்குலாம் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பாதி வெந்துட்டு நீங்கள் இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். நெக்ஸ்ட் டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா கூட நான் ஜீரகத்தூள் சேர்க்குறேன்ல, உங்கள் வீட்டில் ஒரு வேளை ஜீரகத்தூள் இல்லைன்னா, அதுக்கு பதிலா நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. நடுவுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடியில வந்து உங்களுக்கு அடி பிடிச்ச மாரி ஆயிடும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷமா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இந்த உருளைக்கிழங்குலாம் இப்போ நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு இதை விட இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பட் எனக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடி, உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி, கூடவே சாதமும் ரெடியாகி வந்துச்சு. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். நார்மலாக செய்கிற மெத்தட் மாதிரி இல்லாமல் ரசமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.